பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வாரத்திலையும் இந்த வீடியோ வழியாக உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் கடந்த வாரம் நம்மோடு கூட கர்த்தருடைய வார்த்தையின் மூலமா பேசினார் என்று சொல்லி கிறிஸ்துக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் நம்ம தேவனுடைய சத்தம் என்கிற அந்த தலைப்பின் கீழாக இன்னொரு காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். கடந்த வாரம் சாமுவேல் எப்படி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டார், எப்படி ஆண்டவர் நம்மோடு கூட உள் உணர்வின் மூலமாய் பேசுவார் என்று சொல்லி நாம் கவனத்தோடு கூட கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டோம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தெய்வாதி தேவன் நம்மோடு கூட எப்படி பேசுகிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வசனத்தின் வெளிச்சத்துல இந்த காரியங்களை நம்ம தியானிக்க 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 நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியை நாம் பார்க்க முடியும். தேவ ஆவியானவர் இப்படிப்பட்ட அனுபவங்களின் வழியாக நம்மை நடத்துவதற்கு அவர் மிகுந்த வாஞ்சையோடு கூட இருக்கிறார். ஒரு நிமிடம் நம்ம இன்னைக்கு தியானிக்க போற வார்த்தைகளுக்காக கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இன்றைக்கும் நாங்கள் தியானிக்க போகிற வார்த்தைகளை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட பேசும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். என்னோடு கூட யோவான் 14:26 வசனம், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றளவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றளவாளன். இயேசு கிறிஸ்து அதுவரைக்கும் 3.5 வருட காலம் தன்னுடைய சீஷர்களோடு கூட இருந்து பேசி அவர்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி ஊழியத்தை செய்ய வேண்டும், எப்படி ஒரு காரியத்தை மற்றவர்களை சுகமாக்க வேண்டும் என்பதை குறித்து பல காரியத்தை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணத்துக்கு பிற்பாடு அவர் உயிர்த்து எழுந்து பிதாவினுடைய வலது பாரிசத்தில் அமர வேண்டியதா இருக்கிறது. அப்ப இவ்வளவு நாள் கைட் பண்ண அந்த சீஷர்கள், இவ்வளவு நாள் அவர் கூடவே இருந்து உற்சாகப்படுத்தின அந்த சீஷர்கள், இயேசு இல்லாவிட்டால் அவங்க சோர்ந்து போவார்களே என்று சொல்லி இயேசு அறிந்தவராய் அவர்களிடத்துல ஒரு ஆவிக்குரிய ரகசியத்தை சொல்லுகிறார். நான் பரலோகத்துக்கு ஏறி போகிறேன், ஆனா என் நாமத்தினாலே பிதாவாகிய தேவன் ஒரு தேற்றளவாளனை உங்களுக்கு தரப்போகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட சகல நாட்களிலும் இருந்து நீங்க செய்ய வேண்டியதை உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டி உங்களோடு கூட பேசி உங்களை வழி நடத்துவார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். அதன்படியே அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல இந்த சீஷர்கள் எல்லாரும் மேல் வீட்டு அறையில காத்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அன்று முதல் அவர்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியமும் மாறிவிட்டது. பேதுரு எழும்பி அத்தனை பேர் நடுவுல அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். அவருடைய ஒரே பிரசங்கத்துல கிட்டத்தட்ட 3000 மக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். தேவன் அவரை வல்லமையா எடுத்து பயன்படுத்துகிறார். இந்த அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையை சற்று நம்ம அப்போஸ்தலர் நடபடிகளை எடுத்து தியானித்து பார்ப்போமானா, அவர்கள் என்ன செய்யணும், எப்படி ஊழியத்தை செய்யணும், எப்படி காரியங்களை நடத்த வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் அவர்களுக்கு போதித்து நடத்துகிறார். அதனாலதான் இந்த கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கும் பரிசுத்த ஆவியானவர் மிக மிக அவசியமாய் இருக்கிறார். பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் முழுவதும் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டான் என்றால், இரண்டாவது அவனுக்கு ஞானஸ்தான ஆராதனை நடத்துகிறார்கள். மூன்றாவதாய் அவனை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்குள்ள வழி நடத்துவது மிக மிக கட்டாயம் என்று சொல்லி உணர்ந்தவர்களாய் ஆவியானவருடைய அபிஷேகத்திற்கு அப்போஸ்தலர்கள் முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்கள். ஏன் என்று சொன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் ஒரு மனிதனோடு கூட இருந்து கடைசி வரைக்கும் அவனை வழி நடத்த முடியும். இந்த ஆவியானவர் தான் அவனுக்கு ஆலோசனை தந்து அவனை போதித்து வழி நடத்த முடியும். இந்த ஆவியானவர் தான் செய்ய வேண்டிய காரியங்களை உணர்த்த முடியும். அப்போ சபைக்கு எப்பவுமே அப்போஸ்தலர்கள் இருக்க முடியாது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது சபைக்குள்ளாக இருந்து சபையை வழி நடத்துவார் என்று சொல்லி இந்த ஆவியானவருக்கு அவர்கள் முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். சரி, இந்த ஆவியானவர் வரும் பொழுது நம்மோடு கூட பேசக்கூடியவரா இருக்கிறார். உங்களுக்குள்ள ஆவியானவர் இருப்பாரானா, எனக்குள்ள ஆவியானவர் இருப்பாரானா, அவர் நமக்கு ஆலோசனை தந்து நம்மை உணர்த்தி நடத்துகிற ஒரு தேவனா இருக்கிறார். அதுதான் நம்ம பார்க்கிறோம். யோவான் 16வது அதிகாரம் 8வது வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது அங்க பரிசுத்த ஆவியானவர் எதெல்லாம் குறித்து நம்மோடு கூட இடைப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து நமக்கு உணர்த்துவார். இரண்டாவதாக நியாய தீர்ப்பை குறித்தும் நீதியை குறித்தும் அவர் உணர்த்தக்கூடியவரா இருக்கிறாராம். அப்ப நம்முடைய மனதுல தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் எழும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். நம்ம இந்த பாவம் நிறைந்த சமுதாயத்துக்குள்ள போகும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். சில பேர் தங்களுடைய பாவங்களை உணர்றதே கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய மக்கள் தாங்க ஒரு தப்பு செய்யறாங்க அப்படின்ற அந்த ஒரு உணர்த்துதலை, அந்த ஒரு உணர்வே அவர்களுக்கு இராதபடினாலதான் நிறைய பேருடைய இருதயம் கல்லா இருக்கிறதுனால துணிகரமான பாவத்தை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் கண்களுக்கு முன்பதாகவே கொலைகளை நடப்பிக்கிறதை பார்க்கிறோம். தான் வாழுகிறதுக்காக யாரையும் என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்லி துணிகரமா எழும்புகிறதை பார்க்கிறோம். தன்னை போலவே சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை துன்பப்படுத்தி அவர்களை காட்டில் நாம் மேல போகணுன்றதுக்காக அவர்களை எந்த விதத்திலாவது அழிக்கலாம்னு சொல்லி நினைக்கக்கூடிய கொடூர எண்ணங்களை பார்க்கிறோம். ஆனா ஆவியானவர் வரும் பொழுது இந்த பாவத்தை குறித்து நம்மை உணர்த்துகிறவரா இருக்கிறாராம். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும் ஆண்டவரே என்று சொல்லி. அப்ப நமக்குள்ள ஒரு உணர்த்துதல் இருக்குமானா, நமக்குள்ள ஒரு உணர்வு உண்டாகுமானா, அது ஆவியானவரால உண்டாக முடியும். ஆமீன் சொல்லலாமா? நம்முடைய பாவங்களை குறித்து ஆவியானவர் நமக்கு உணர்த்துவாரா? நம்ம பல வேளைகள்ல நினைக்கலாம், நான் ஒரு சின்ன தப்பு செஞ்சா கூட உடனே என்னுடைய மனசுல வந்து ஒரு உணர்த்துதல் வருது. நான் செய்யறது தப்புன்றத உணர முடியுது. ஐயோ என்னால தூங்க கூட முடியல. ஆனா சில பேர்லாம் அதிகமான தவறுகளை செய்யறாங்க. என் கண் முன்னாடியே நிறைய காரியங்களை செய்யறாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் ஏன் அந்த உணர்த்துதல் இல்லைன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஒன்றே ஒன்று, பரிசுத்த ஆவியானவர். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருப்பார். பாவத்தை குறித்து நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார். இது தீட்டு, இது பாவம், உலகத்தான போல நீ வாழக்கூடாது மகனே, உலகத்தால போல நீ வாழக்கூடாது மகளே என்று சொல்லி நம்மை வேறுபடுத்தி வேறுபடுத்தி அவருடைய பாதைக்கு நேராக நம்மை நடத்துகிறார். ஆம் பிரியமானவர்களே, அதனாலதான் ஆவியானவர் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவரா இருக்கிறார். கடைசி காலங்கள்ல சபை எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறதோ, எந்த அளவுக்கு நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். ஒரு ஆமேன் சொல்லலாமா? அப்போஸ்தல 10வது அதிகாரம் 19, 20வது வசனங்களை நாம் பார்க்கும்போது, அங்க பேதுரு ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். அந்த இடத்துல ஒரு பெரிய கூடு இறங்கி வருகிறது. அந்த கூட்டுல பலவிதமான ஜீவராசிகள், ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார். இந்த பேதுரு ஜபத்துல இருக்கும் பொழுதே அவருக்கு பசி உண்டாயிற்று என்று சொல்லி நம் வேதத்துல பார்க்கிறோம். அப்போ அவருக்கு ஒரு சத்தம் கேட்கிறது, பேதுருவே நீ எழுந்து அடித்து புசி என்று சொல்லி அவருக்கு ஒரு சத்தம் கேட்கிறது. உடனே பேதுரு சொல்லுகிறார், தீட்டும் அசுத்தமானது ஒன்றும் என்னுடைய வாய்க்குள்ள போகாத ஆண்டவரே என்று சொல்லுகிறார். உடனே அவருக்கு தேவ சத்தம் 2வது முறையாய் கேட்கிறது, தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே. 3 முறை அந்த சத்தம் கேட்டு அந்த கூடு வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, சிந்தனை பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியான பேதுருவோடு கூட பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? இதோ பேதுரு, உன்னை தேடி 3 மனுஷர்கள் வந்திருக்கிறார்கள். நீ ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் நீ கீழே இறங்கி போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இதுல என்ன நடந்தது அப்படின்னா, கொர்நேலியு என்று பெயர் கொண்ட ஒரு மனிதன், அவர் ஒரு யூதன் அல்ல, அவர் புறவினத்தார். அவர் ஒரு பக்கம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்த்து தான தர்மங்களை செய்து தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய வீட்டுக்கு ஒரு தேவ தூதன் வருகிறான். அவன் சொல்லுகிறான், நீ இப்பவே யோப்பா பட்டணத்துக்கு ஒரு ஆளை அனுப்பி பேதுரு என்று பெயர் கொன்ற ஒரு மனிதனை அழைப்பி என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, அது வரைக்கும் சுவிசேஷம் யூத மக்களுக்குள்ளாக மாத்திரம்தான் போயிருந்தது. யூதர்களுக்கு மட்டும்தான் ரட்சிப்பு கிடைத்துக் கொண்டே இருந்தது. தேவன் இந்த பேதுருவின் மூலமாய் அடுத்த ஒரு கட்டத்துக்குள்ளாய் கொண்டு போகிறார். அடுத்து சுவிசேஷ புறவினத்தாருக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு தரிசனத்தின் வாயிலாக பேதுருவோடு கூட ஆண்டவர் இடைப்படுகிறார். உடனே ஆவியானவர் அவனோடு கூட இடைப்படுகிறார். நானே இவர்களை அனுப்பினேன் என்று சொல்லி பேதுருவை அடுத்த கட்ட ஊழியத்துக்கு நேராய் பரிசுத்த ஆவியானவர் நகர்த்துகிறார். ஆமீன் சொல்லலாமா?
இன்றைக்கு பல காரியங்களை குறித்து நம்ம யோசித்து கொண்டிருக்கலாம். பல காரியங்களை குறித்து தேவனுடைய வழி நடத்துதல்களை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கலாம். சொப்பனங்களும் தரிசனங்களும் ஆவியானவருடைய பாஷைகள் என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு அனுபவமிக்க தேவனுடைய ஊழியக்காரர் பரிசுத்த ஆவியானவர் குறித்து எழுதும் பொழுது அவருடைய புத்தகத்துல எழுதி வைத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு கூட இன்றைக்கும் சொப்பனத்தின் வாயிலாக பேசுகிறவர். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் மனுஷர் பண்ணுகிற அந்த நித்திரைக்குள்ளாக தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்தி காட்டக்கூடியவரா இருக்கிறார். அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம சரியா ஜெபம் பண்ணி சரியா வேதத்தை தியானித்திருப்போமே ஆனா ஆவியின் நிறைவு நமக்குள்ள அதிகமா காணப்படுமானா அப்பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட சொப்பனத்தின் மூலமாய் பேசுவார். இந்த சொப்பனத்துல நிறைய காரியங்கள் இருக்கு. சில பேர் பலவிதமான பயமுறுத்துகிற காரியங்களை பார்த்து பயந்து எழும்புகிறாங்க. சில பேர் சொப்பனத்துல பலவிதமான தீமையான காரியங்களை பார்க்கிறாங்க. ஆனா நீங்க நல்லா ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த சொப்பனத்தின் வாயிலாக நீர் என்னோடு கூட பேசும் என்று சொல்லி ஒரு திறக்கப்பட்ட இருதயத்தோடு கூட நாம் காணப்படும் பொழுது நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவர் அந்த சொப்பனத்தின் வாயிலாக நமக்கு வழி நடத்துதலை தருவார். ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போறீங்க, உள்ள இருக்கிற ஆவியானவர் தன்னுடைய குரலை உங்களுக்கு துணிக்க பண்ணுவார். மகனே இந்த காரியத்தை இப்படி செய், மகளே இந்த காரியத்தை செய், இதுல தலையிட்டுறாத, இந்த காரியத்துல ஞானம் உள்ளவனா இரு என்று சொல்லி ஆவியானவர் உணர்த்துதலை நம்மால பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமேன், ஆமேன். பாருங்க, டி.எல். மூடி என்று சொல்லி ஒரு தெய்வ மனிதன். அவர் பலவிதமான ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ளாய் வழி நடத்தி இருக்கிறார். தேவனுடைய எழுப்புதல்ல வல்லமையா பயன்படுத்தப்பட்ட ஒரு தெய்வ மனிதன். அவர் ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்துல கூட்டங்கள் எல்லாம் முடித்துக் கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்து தன்னுடைய தங்க வைத்த அந்த வீட்டுக்கு வந்து அவர் ஒரு அறையில நித்திரை பண்ணி கொண்டிருக்கும் போது திடீரென்று சொல்லி ஆவியானவர் அவரோடு கூட பேசினாராம். மகனே, நீ இப்பொழுதே எழும்பி நீ உன்னுடைய எதிர்த்த வீட்டுல இருக்கிற ஒரு வாலிபனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்னு. அப்போ இந்த டி.எல். மூடி மனதுல நினைத்து கொண்டாராம், ஆண்டவரே, நான் ரொம்ப டயர்டாயி இந்த நேரத்துல நான் சோர்ந்து போய் படுத்து கொண்டு இருக்கிறேன். என் சரீரமெல்லாம் களைப்படைந்து இருக்கிறது. நான் காலையில எழும்பி சுவிசேஷத்தை அறிவிப்பேன் என்று சொல்லி நினைத்தாராம். 3 முறை கர்த்தர் அவரோடு கூட இடைப்பட்டார் பரிசுத்த ஆவியானவர் மூலமா. 3 முறையும் அவர் அதை தட்டுதல் பண்ணிவிட்டார். காலையில எழும்பின உடனே அவருக்கு ஒரு சிந்தனை வந்ததாம். எதிர்த்த வீட்டுல இருக்கிற ஒரு வாலிபனுக்கு ஆவியானவர் சுவிசேஷத்தை அறிவிக்க சொன்னாரே என்று சொல்லி அதை நினைத்து கொண்டே தன்னுடைய வீட்டின் கதவை திறந்து அந்த எதிர்த்த வீட்டை பார்த்தா காலையிலேயே அவங்க வீட்டுக்கு வெளியில சில போலீஸ்காரங்க எல்லாம் வந்திருந்தாங்களா. என்னன்னு சொல்லி இவர் விசாரித்து பார்க்கும்போது அந்த வாலிபன் நேற்று இரவு தற்கொலை செய்து மரித்து போனான் என்று சொல்லி செய்திகள் சொல்லப்பட்டதாம். உடனே அவருடைய உள்ளத்துல மிகுந்த பாரம் வந்தது. ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் கதறி அழுது ஜெபித்தாரா, தேவனே, நீர் பேசினதுக்கு என்னால கீழ்ப்படிய முடியலையே என்று சொல்லி கண்ணீரோடு கூட அழுது ஜெபித்தாராம். ஆம் பிரியமானவர்களே, தேவ ஆவியானவர் ஆத்துமாக்களை குறித்து பேசுகிறவர், ஆத்தும பாரத்தை நமக்குள்ளாக தருகிறவர். எப்பனாச்சும் உங்களுக்குள்ள சுவிசேஷம் அறிவிக்கணும்ன்ற ஒரு ஏவுதல் வருமானா, யாருக்குனாச்சும் சுவிசேஷம் சொல்லணும்ன்ற அந்த உந்துதலை பரிசுத்த ஆவியானவர் தருவாரானாம், நீங்க பயப்படாம தைரியமா சுவிசேஷத்தை அறிவிங்க. தைரியமா தேவனுடைய வார்த்தைகளை போய் சொல்லுங்க. பயப்படாதீங்க. தேவ ஆவியானவர் கிரியை செய்வார். ஏதோ ஒன்று அந்த ஆத்துமாக்கு தேவைப்படும். ஏதோ ஒரு போராட்டத்துக்குள்ளாக அந்த ஆத்துமா போய்கொண்டிருப்பார்கள். நீங்க விசுவாசத்தோடு கூட சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்க மூலமாய் கிரியை செய்கிறதுக்கு போதுமானவரா இருக்கிறார். சுவிசேஷத்துல மாத்திரமல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், நம்முடைய தனிப்பட்ட குடும்பத்தின் காரியத்திலும், நம்முடைய ஊழியத்திலையும் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறவர், நம்மோடு கூட இடைப்படுகிறவர். சில மணி நேரங்களை தேர்ந்தெடுத்து தேவனுடைய பாதத்துல உபவாசத்தோடு ஜெபத்தோடு நீங்க காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் பரிசுத்த ஆவியான உங்களோடு கூட பேசுவார், உங்களோடு கூட இடைப்படுவார். உங்களுக்கு சொப்பனங்கள் தரிசனங்களை கொடுக்க அவரால முடியும். ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். இப்பொழுது நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த அனுபவங்களின் வழியாக உங்களை நடத்த போதுமானவரா இருக்கிறார். தாகத்தோடு கூட கேட்பீங்களா? ஆண்டவரே, பேதுருவோடு கூட பேசுனீங்களே, ஆண்டவரே, பிலிப்பு என்கிற சுவிசேஷகன் அப்போஸ்தல நடபடிகளை பார்க்கிறோம், ஆவியானவர் அவரை வழி நடத்தினார் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோமே, அப்படி எங்களோடும் பேசும், எங்களையும் வழி நடத்தும் ஆவியானவரேன்னு சொல்லி கேட்கலாமா? நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைப்படுவார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாள் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருத்தருக்காகவும் உம்முடைய சமூகத்துல வருகிறேனப்பா. ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தை உம்முடைய பிள்ளைகள் மேல நான் தெளிக்கிறேனப்பா. தேவ ஆவியானுடைய சத்தத்தை கேட்கும்படியாய் ஒவ்வொருத்தருடைய இருதயங்களை கர்த்தர் நீர் திறந்தருளுவீராக.
ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தையும் கர்த்தர் நீர் திறந்து அருளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே எல்லா விதமான அவிசுவாசங்கள் விலகட்டும். தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படட்டப்பா. ஆவியானவர் எல்லாரோடு கூட பேசுகிறவர் அப்பா. ஆண்டவரே அமர்ந்த மெல்லிய சத்தம் எலியாவுக்கு கேட்டது போல இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருத்தருக்கும் அந்த அனுபவம் ஏற்படும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அமர்ந்த மெல்லிய சத்தம் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்துல உண்டாகட்டும். தேவ ஆவியானவர் ஒவ்வொருத்தரோடு இடைப்படும். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும். உம்முடைய பலத்த கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம், ஜெபிக்கிறோம் ஜீவன் தந்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் bless you. கர்த்தர் தாமே உங்களை அதிகமா ஆசீர்வதிப்பாராக. அன்றைய சத்தத்தை கேட்கிறதுக்கு உங்க இருதயத்தை ஆயத்தப்படுத்திக்கோங்க. ஆவியானவர் கண்டிப்பா உங்களோட பேசுவார். காட் bless you.